சுருக்குன்னு நச்சுன்னு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுவோமா? இது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. இன்ஸ்டண்டா மசாலா அரைச்சு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு 20 பல்லு பூண்டு, 5 வரமிளகா, அப்புறம் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் போட்டு 2 பெரட்டிட்டு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பாத்திரத்துல 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு சூடானதும் 1 பவுல் சின்ன வெங்காயம், திக்னஸ்க்காக 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்ப அரைச்ச பேஸ்ட்டையும் இதுல சேர்த்து நல்லா தாராளமா தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அடுப்பை 10 நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் சிம்லையும் போட்டு குழம்ப கொதிக்க விட்டு கடைசியா கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.